அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மன் ஃபத்தர சாயிமன், எவன் ஒருவன் நோன்பாளியை நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்கிறானோ, கான லஹு மிசுலு அஜ்ரிஹி, அவனுக்கு நோன்பாளியினுடைய நன்மை கிடைக்கும். இப்போ நோன்பாளி ஒருத்தர் நோன்பு வச்சிருக்காரு, அவர் நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடுகள் சமையல் அல்லது இந்த விஷயங்கள்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நோன்பாளி என்ன கூலியை வாங்குவாரோ நோன்பு வைத்ததற்காக அது அவருக்கு கிடைக்கும் என்று சல்லல்லாஹு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. கைர அன்னஹு லா என்குஸ் மின் அஜரி சாயிமி ஷைஆ, அவர் தந்த நோன்பாளியினுடைய நன்மையில எதுவுமே குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்துட்டு திருமதி இப்னு மஜா ஆகிய 2 கிதாபுகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த நபிமொழியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் பொழுது அவருக்கு நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து தருவது நோன்பாளியினுடைய நன்மையே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இதில் ரொம்ப கவனமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நோன்பாளிகளில் ரொம்ப பெரிய முத்தகீன்கள் இருப்பாங்க, ரொம்ப பெரிய சாலிகீன்கள் இருப்பாங்க. அவங்க கண்ணீரெல்லாம் சிந்தி ரொம்ப இஹ்லாஸா நோன்பு வச்சிருப்பாங்க. அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதில் ரொம்ப பாவப்பட்டவங்க இருப்பாங்க, ரொம்ப பாவியானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நன்மை குறைவாக கிடைக்கும். அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு நோன்புனால பாவம் கிடைக்கும், அந்த பாவம் நமக்கு வந்துடாது. இப்படின்ட்டு எல்லாம் இந்த ஹதீஸில் இருக்குங்களா. இதில் இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ எல்லா பள்ளிகள்லையும் இந்த நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி காய்ச்சலுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் சமீப காலமாக என்ன செய்கிறாங்கன்னா, ஹராமான காசுகளையும் உள்ளே போட்டுக்கிட்டு, எங்கள் பள்ளியில் நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், எங்கள் பள்ளியில் அதை விட இப்படி செய்கிறோம்னுங்கிற கருத்தில், அல்லது எப்படியாவது நம்ம எங்கள் பீரியடில் இந்த நிர்வாகத்தில் ரொம்ப வலுவாக நாங்கள் காட்டணுங்கிறதுக்காக சகட்டு மேனிக்கு வசூலுக்கு போய் ஹலாலு ஹராத்தை பார்க்காம எல்லாத்துடைய காசுலையும் உள்ளே அள்ளி போட்டுக்கிட்டு அதை பெனஞ்சு செஞ்சு நோன்பாளிகளுடைய நோன்பை ஒன்றுமில்லாம ஆக்குறாங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, அந்த நோன்பாளிகளுடைய நோன்பு காலையிலேருந்து அவங்க நோன்பு வச்சு கடைசி வரைக்கும் ஈவினிங்கில் இருக்கிறப்ப வட்டிக்காரருடைய அந்த வட்டி சம்பார்த்தனை, அரசு அதிகாரிகள் அல்லது அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய லஞ்ச சம்பார்த்தனை, இந்த மாதிரியான ஹராமான விஷயத்தெல்லாம் அந்த காசை வாங்கி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நோன்பாளியுடைய நோன்பு அவருக்கு பாதிப்படையும். அவருக்கு அது தெரியாது, அப்போ அவருக்கு பாவமாக கருதப்படாது. ஆனால் அவருடைய நோன்புல பாதிப்பு கொடுக்கும். எப்படிப்பட்ட பாதிப்புனா, அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு, ஹராமான பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஹராமான ஒருவேளை வர நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு போனாருன்னா மஹ்ரிப் தொழுகையிலேயே சிந்தனை மாறும். மஹ்ரிப்ல சுன்ன தொழுகிறப்ப போதும், நஃபில் தொழுகை வேணாம்னு தோணும், தராபிகளை கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம்னு தோணும். இதெல்லாம் அந்த ஹராமான உணவு ஏற்படுத்துகிற அசரியத், அந்த பாதிப்பு, அந்த பாவத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு பள்ளி நிர்வாகங்கள் ஆளாக வேண்டாம். இப்போ சமீபத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பள்ளிகளில் நிறைய நோன்பு திறக்கிறதுக்கு நாங்கள் கஞ்சிக்கு பொறுப்பேற்றுக்கிறோன்னு இருக்கிறாங்க. அதில் சில பள்ளிகளில் முதல் கஞ்சி இவர் தான், இந்த குடும்பம் தான், 2வது கஞ்சி இந்த குடும்பம் தாங்கிற முறையெல்லாம் இருக்குது. அது சரியத்தில் தவறல்ல. எப்போ தவறலைன்னா, மொத்த ஜமாத் அதை ஏற்றுக்கொண்டா தான். இல்லை மொத்த ஜமாத்து ஏற்றுக்கொள்ளலை, ஏன் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் முதல் கஞ்சி கொடுக்கணுமா அப்படிங்கிற எதிர்ப்பு வந்துட்டாலே நீதமான முறையில தான் செய்யணும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஞ்சிக்கு ஒரு பள்ளிக்கு ஒரு 10,000 ரூபாய் நோன்பு கஞ்சி செலவாகுதுன்னு வைங்களேன். அவங்க மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யணும், இந்த மாதிரி 10,000 ரூபாய் ஆகுது, விருப்பப்பட்டவங்க கொடுக்கலாம் அப்படின்னா 30 நாளைக்கு 50 நாளைக்கு காசு கொடுத்துட்றாங்க. 50 நாளைக்கு காசு கொடுத்த உடனே அந்த 50 நாள் பேருடைய காசை வாங்கிட்டு அந்த ஒரு ஜும்மாவிலேயோ பொது இடத்துலையோ குழுக்கள் போடணும். 30 பேர்த்த மட்டும் குழுக்களில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஞ்சி காய்ச்சக்கூடிய வாய்ப்பு. மற்றவங்களுக்கு வந்துட்டு அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிடணும்னா இது ஒரு நீதமான முறையாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த நோன்பாளிகளுக்கு பாதிப்படாது. அதே சமயத்தில் அந்த காசு கொடுக்குறாங்களே நம்மள்கிட்ட, அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக என்னுடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து தான் நான் இதை கொடுக்குறேன்னு எழுத்துப்பூர்வமாக வாங்கணும். இது விளையாட்டான விஷயமா தெரியலாம், அல்லது மிகைப்படுத்த விஷயமா தெரியலாம். நோன்பாளிகளுடைய நன்மை சம்பந்தமானது, நோன்பாளிகளுடைய ஈமான் சம்பந்தமானது. ஒரு தனிப்பட்ட நபர் பாதிப்படைவாருங்கிறதுனால தான் பள்ளிகளில் என்ஓசி முறையை கொண்டு வந்தோம். ஒரு தனிப்பட்ட குடும்பம் பாதிப்படைகிறது அப்படின்னு தான் நிர்வாகத்துடைய லெட்டர் பேடுகள் எழுதி கொடுத்தா இவ்வளோ பவர்னு கொண்டு வந்தோம். அப்போ எழுத்துப்பூர்வமாக ஒருத்தர் வட்டி வெளிப்படையாக வட்டி வாங்கி செய்கிறார், வட்டி வியாபாரம் பண்றார், அவருக்கு ஒரு விவசாயம் இருக்கு, அல்லது அவர் வேற ஒரு தொழில் செய்கிறார், அந்த பணத்தை மட்டும் தனியாக போட்டு அவர் ஒரு நோன்பு கஞ்சி நான் காய்ச்சலன்னு சொன்னால் அதுக்குண்டான வாய்ப்பு நம்ம தரணும்ல. அந்த விஷயத்தை எழுத்துப்பூர்வமாக நம்ம வாங்கணும். நிர்வாகங்கள் வாங்கி ஒரு எத்தனை பேர் வர்றாங்களோ 50 பேர் 60 பேர் வர்றாங்கன்னா அது குழுக்கள் போட்டு 30 பேர் முடிஞ்ச உடனே மற்றவங்க காசை ரிட்டர்ன் பண்ணிடணும். இந்த வருஷம் இவ்வளோதான், அடுத்த வருஷம் திரும்ப குழுக்கள் போடலாம்.
இதுல சில பேர் வந்துட்டு அப்படின்னா பணக்காரங்க மட்டும் தானே போவாங்க, எங்களால் முழு அவ்வளோ காசு கொடுக்க முடியாது, அப்ப இந்த மாதிரி கொடுக்கறத கொடுங்க என்று வாங்கும்போது எல்லாத்துக்கும் வாய்ப்பு வருதுங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு என்ன செய்யலாம்னா அந்த மாதிரி உள்ளவங்க 10,000 ரூபாய் இடத்துல என்னால் 5,000 ரூபாய் தான் முடியும்னா அவருடைய நண்பர் அல்லது அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் அந்த 5,000 ரூபாய் கொடுக்குற அளவு கெப்பாசிட்டி உள்ள 2 பேர்த்தை சேர்த்துட்டு அதுல ஒருத்தர் மூலியமாக நிர்வாகத்திட்ட ஒரு அந்த சொன்னமே ஒரு கஞ்சி நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்ட்டு போகலாம். அவங்க குழுக்கள்ல ஒரு நபராக இருப்பாங்க, அது யாருங்கிறது அவங்க முடிவு பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கேல் வச்சோம்னா தான் எல்லா பேத்துக்கும் நீதமா வரும். அப்படி இல்லைன்னா நிர்வாகத்தில் இருக்கிற சில பேர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அவங்க வந்துட்டு பேராசை என்னன்னா நாங்க இவ்வளவு எங்க நிர்வாகத்தில் இவ்வளவு மிச்சம் பண்ணிட்டோம், இவ்வளவு பண்ணிட்டோம், இவ்வளவு நாங்க இது செஞ்சிட்டோம்ங்கிறதுக்காக வட்டிக்காரங்க, லஞ்ச போக்குவரத்து உள்ளவங்க, இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஹராமான வியாபாரங்கள் செஞ்சு பொருளீட்டக்கூடியவங்கலாம் வாங்கி போட்டு, இன்னொன்று சொல்ல போனா ரொம்ப ஆழமான ஹராமா இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பெருமைக்காக வாங்கி போட்டு நோம்பாளிகளுடைய அந்த நோன்பை ஒண்ணுமில்லாம செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்தை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றணும். அதே சமயத்துல இன்னொரு ஹதீஸ் இப்னு ஹிப்பான் என்று நினைக்கிறேன், அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மன் ஃபத்தர சாயிமன் நோம்பாளியினுடைய அந்த நோன்பு திறக்கக்குண்டான ஏற்பாடு செய்யறவங்களுக்கு வேறு சில நன்மைகள் என்ன அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு முசாபஹா செய்கிற நன்மையெல்லாம் கிடைக்குங்கிறது இப்னு ஹிப்பானா இப்னு ஹுசைமாவான்னு எனக்கு ஓர்மை இல்லை. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் அது சம்பந்தமாக போதிக்கப்பட்டிருக்கு. அதை செய்ய முடியலாட்டும் நம்மளால என்ன முடியுதோ அதை ஹலாலான முறையில நோம்பாளிகளுக்கு உண்டான இது செய்யலாம். எல்லா பேரும் பள்ளிவாசல்லையே போய் கொட்டணும்ட்டு அல்ல, நம்ம சொந்த பந்தத்துல இந்த மாதிரி நிறைய பொருளாதாரம் உள்ளவங்க அவங்க என்ன செய்யலாம்னா தங்கிட்டு இருக்கிற காசுகளை கொஞ்சம் சேர்த்து தன்னுடைய சொந்த பந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 பாக்கெட் பேரிச்சம்பழம், அந்த நோன்பு காய்ச்சலுக்குண்டான ஒரு பேக்கேஜ், ஒரு அரிசி, எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அல்லது நீங்க பிரைவேட்டா நோன்பு கஞ்சி காய்ச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு போண்டா, பப்சி இதுக்குண்டான டெய்லி வாங்கி ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்றது எல்லாமே நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்யக்கூடிய அந்த சவாபு தானே வெளிய எல்லா காசும் கொண்டு போய் பள்ளிவாசல்லையே கொட்டணும் அப்படிங்கிறதல்ல. நிர்வாக பெருமக்கள் இதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நோன்பாளிகளுடைய நோன்பு வீணா போறதும் அந்த வட்டிக்காரங்களுக்கு உண்டான பாவம் இன்னும் அதிகமா சேர்றதுக்கும் நிர்வாகிகள் காரணமாக அமைஞ்சிட வேண்டாம். பள்ளிவாசல் நாங்கள் நிர்வகிக்கிறோம், எங்களுக்கு அதனால மறுமையில சவாபு கிடைக்குங்கிற நல்ல எண்ணத்துல போனவங்க இந்த மாதிரியான விஷயத்துல போய் கெட்டு அழிஞ்சு போயிட வேண்டாம் அப்படிங்கிறத வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நோன்பாளிகள் நோன்பு திறக்கிற வைக்கிற அந்த நல்ல சவாபை செய்கிற நம் அனைவருக்கும் வாய்ப்பை தந்துடுவானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.